வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த பாகு பதம் கம்பி பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லாத ஒரு சிம்பிளான மைசூர் பாகு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது. நம்ம சாஃப்டான மைசூர் பாக்கு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் அந்த பதம்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் இந்த மைசூர் பாகு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 அளவுக்கு ஏலக்காய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா உருகட்டும். நீங்கள் நெய்க்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் வாசனை சிலருக்கு பிடிக்காதுங்கிறவங்க சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டினா பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் கூட சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா உருகிருச்சு. உருகுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு இந்த நெய்யில் சேர்த்துக்கலாங்க. இந்த கடலை மாவை வறுத்து எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம நெய்யில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் டைரெக்டாகவே சளிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே போல் கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக கலந்து கொடுங்க. நம்ம இது எந்த அளவுக்கு சரியாக கலந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மைசூர் பாகு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. மற்றபடி எந்த கம்பி பதம் பாகு பதம்லாம் நம்ம பார்க்க தேவை கிடையாது. இந்த கலந்து கொடுக்குறது மட்டும் நம்ம சரியாக கலந்து கொடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் இந்த கடலை மாவு வந்துட்டு நல்லா தண்ணியாக மாறி வந்திருக்குது. இப்போ இது கொஞ்சமாக நுரைச்சி வர ஆரம்பிக்கணும். பாருங்கள் இப்போ தான் லைட்டாக நுரை வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா அந்த கருகை விட்டுறக்கூடாது. லைட்டாக கலர் மாறும், அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக நுரைச்சி வந்தால் போதும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்த்துடலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆனதுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது போல் கட்டிகள் எதுவும் விழுகாத அளவுக்கு நீங்கள் மெதுவாக கலந்து மட்டும் கொடுத்துக்குங்க. பாருங்கள் இப்போ நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இதில் சேர்த்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குங்க. இதே போல் கை எடுக்காமல் மட்டும் நம்ம கலந்து விடணும். இதே போல் நெய் பிரிய ஆரம்பித்ததுமே அடுப்பை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கலந்து கொடுத்தோன்னா அந்த மைசூர் பாகு வந்துட்டு இது போல் நுரைச்சி வர ஆரம்பிக்கும். அந்த கடலை மாவெல்லாம் வெந்து இது போல் நுரைச்சி வர ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. லைட்டாக வந்துட்டு நுரைக்க ஆரம்பித்த உடனேமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு இதை நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு இதை மாற்றிடலாம். லைட்டாக நெய் தடவுனா ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் சமப்படுத்தி விட்டுக்கலாம். சமப்படுத்திட்டு இதை கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஆற விட வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த மைசூர் பாகு வந்துட்டு பிகினர்ஸ் கூட ரெடி பண்ணி பார்க்கலாங்க. எந்த பதவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.